வணக்கம் MBBS கமிட்டி. பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் பட்டன் ஒன்றில் இல்லைன்னா ஸோ அதே வந்து ஒன்றில் வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஒன்றில் இருந்தால் தான் வந்து இந்த சேனலில் வர வீடியோஸ் ஆகணும், நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்போ தான் வந்து நீங்கள் சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க வந்து அதுலேயும் வந்து மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ட்ரேடிங் சிக்னல்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த விஐபி சேனலில் இருக்க சிக்னல்ஸை வந்து எப்படி அட்டென்ட் பண்ணுற ப்ராப்பராக அட்டென்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். பட் வந்து அதை ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான தான் இந்த வீடியோ. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிக்னல்ஸ் வந்து நான் லாஸ்ட்டாக இன்றைக்கி மார்ச் 24 வந்து இந்த சிக்னல் வந்து மார்னிங் வந்து போட்டிருக்கேன். இந்த சிக்னலுக்கு முன்னுக்கு வந்துருந்த சிக்னல்ஸ் எல்லாம் ஸோ மோஸ்ட் ஆஃப் ப்ராஃபிட்டாக எல்லா சிக்னல்ஸும் வந்து 98% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த சேனலில் வந்து லைவாகவே செக் பண்ணிக்கலாம். ஸோ 98% வந்து எல்லா சிக்னல்ஸுமே வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ லொசஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது இப்போதைக்கு வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி ஸோ சிக்னல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிக்னல்ஸ் எப்படி அட்டென்ட் பண்ணலாம்னு ஸோ இந்த லாஸ்ட்டாக இந்த போட்ட சிக்னலை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இங்கே செக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிக்னல் செக் பண்ணக்கில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இதில் வந்து என்ன காயின் வந்து இருக்குன்றது. இதில் என்ன காயின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் USDT. ஸோ இந்த ஃபில் USDTன்றது வந்து இருக்குது. ஸோ ஃபில் USDT இருக்குது. அண்ட் வந்து இது என்ன ஆர்டர்ன்ற செக் பண்ணலாம். ஸோ இது என்ன ஆர்டர்ன்ற பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர்ஸ். ஸோ இது வந்து இதில் செக் பண்ணிங்கன்னா ஷார்ட் அண்ட் இருக்குது. ஷார்ட்னா வந்து செல் ஆர்டர்ஸ். அடுத்த விஷயம் வந்து இதில் என்ட்ரி ப்ரைஸ். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.18 3.10 ஸோ இதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து இதில் இருக்க டார்கெட் இந்த ட்ரேட் வந்து எடுக்கக்கூடிய டார்கெட் ப்ரைஸ். ஸோ இதில் ட்ரேட் வந்து இவ்வளோ 4 டார்கெட் வந்து கொடுக்கும். ஸோ 4 டார்கெட் வந்து ஹிட் பண்ணலாம்ன்றது தான் இந்த அர்த்தம். அடுத்த விஷயம் வந்து இதில் ஸ்டாப் லாஸ் வந்து முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த ட்ரேட் எடுக்கணும்ன்றாலும் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ ஸ்டாப் லாஸோட தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் வந்து 3.3 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 5% கோயின் மேலே மூவ் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் செட் பண்ணுறது. ஸோ இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ. ஓகே, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய ஆப் வந்து பைனான்ஸ். ஸோ பைனான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து ஸோ இங்கே வந்து ஃபியூச்சர் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸுக்கு வந்து வந்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது நம்ம அங்கே வந்து ஃபீல்ட் USDT வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ஃபீல்ட் USDT காயினை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபீல்ட் USDT ஸோ ஃபீல்ட் USDT ஸோ ஃபீல்ட் USDTயை செக் பண்ணிங்கன்னா ஸோ இதுதான் அந்த காயின். நம்ம என்ட்ரி ப்ரைஸை செக் பண்ணுவோம். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து நம்ம என்ட்ரி ப்ரைஸை விட கீழே இறங்கியிருக்கு காயின் வந்து. நீங்கள் இங்கே பார்க்கலாம் என்ட்ரி ப்ரைஸ் வந்து நான் இது வந்து 3.18 3.10 இடையில இருக்கணும். பட் வந்து இங்கே என்ட்ரி ப்ரைஸுக்கு விட கீழே இறங்கிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம போட்ட ட்ரேட் வந்து ப்ரொஃபைலில் ரன் ஆகிட்டு இருக்குன்ற அர்த்தம். ஸோ நம்ம இங்கே போட்ட ட்ரேட் வந்து ப்ரொஃபைலில் ரன் ஆகிட்டு இருக்குன்ற அர்த்தம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து திருப்பி மேலே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம போட்ட ஃபஸ்ட் டார்கெட் வந்து 3.5 வந்து ஃபஸ்ட் டார்கெட் போட்டிருக்கோம். பட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து மேலே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் ஒரு கேபிட்டல் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேபிட்டல் வந்து $100 இருக்குண்டா. ஸோ இங்கே செக் பண்ணுங்கள். இதில் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து க்ரோஸ் வச்சுருங்க. ஸோ க்ரோஸில் வந்து இங்கே ட்ரேடை வச்சுருங்க. அடுத்த மார்க்கெட் ப்ரைஸ் லிவரேஜ் வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ லிவரேஜ் வந்து வச்சிருக்கிறதால இந்த இஷ்யூவும் இல்லை. நம்ம லிவரேஜ் வந்து நான் இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட. லிவரேஜ் வந்து எப்போவுமே நம்ம ட்ரேடில் வந்து ஒரு மாற்றத்தையோ இதையே செலுத்தாது. நம்ம க்ரோஸில் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம க்ரோஸில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ பிரச்சனை இல்லை. க்ரோஸில் வந்து வச்சுட்டு இதில் லிவரேஜ் வந்து நீங்கள் எத்தனை வச்சுக்கணும் 75x வச்சுருக்கேன். ஸோ அடுத்த விஷயம் வந்து இதில் மார்க்கெட் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நீங்கள் நம்ம ட்ரேட் பண்ண போகிற எவ்வளோ வேண்டாம் ஒரு உங்கள்கிட்ட வந்து இருக்குது $100. ஸோ இங்கே வந்து USDT. ஸோ இப்போ இங்கே வந்து எப்போவுமே USDTயில் தான் இருக்கணும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் எவ்வளவு உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்கோ அந்த கேபிட்டல் அளவு தான் வந்து நம்ம ட்ரேடுக்கு வந்து போட போகிறோம். ஸோ அந்த கேபிட்டலில் ஹாஃபை தான் நம்ம ட்ரேடுக்கு போட போகிறோம். ஸோ நம்ம $100 இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே $50 வந்து ட்ரேடுக்கு செட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ $50 செட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமாக வந்து 40 ட்ரேட் லாஸ் பண்ணால் தான் 40 ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணால் தான் ஒரு கேபிட்டலை லூஸ் பண்ணுவீங்க. தொடர்ந்து 40 ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுன்றது வந்து நடக்காத விஷயம். ஸோ நீங்கள் ரிஸ்க் என்ன எடுக்க விரும்பினீங்கன்னா இங்கே வந்து இதை $100 அதாவது உங்களுக்கு கேபிட்டல் அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ $100 கேபிட்டல்னா இங்கே அமௌண்ட்டாக $100 வச்சிங்கன்னா இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு 20 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணால் தான் வந்து நீங்கள் 20 தடவை தொடர்ந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணால் தான் வந்து நீங்கள் உங்களோட கேபிட்டலை லூஸ் பண்ணுவீங்க. அது வரையும் கேபிட்டல் வந்து லூஸ் பண்ணப்படாது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடில் லூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து 10 ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட
கேபிட்டல் வந்து எப்போவுமே சேஃபாக தான் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து இந்த ரேஷியோ வந்து உங்களோட ரிஸ்க் தான் நான் வந்து சொல்கிறது. ஸோ நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா வந்து உங்களோட கேபிட்டல் வந்து 100 இருந்துச்சுன்னா இங்கே வந்து 50 வச்சு ட்ரேட் பண்ணி பழகுங்க. உங்களோட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் யூசர்ஸ்னா வந்து நீங்கள் 100 வச்சுக்கலாம். ஸோ 200 வச்சுக்கலாம். ஸோ 200 உங்களுக்கு வந்து 10 ட்ரேட் வந்து லாஸ் பண்ணிங்கன்னா, அதாவது 10 ட்ரேடை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண வச்சிங்கன்னா உங்களோட கேபிட்டல் ஃபுல்லாக லூஸ் ஆகும். ஸோ அதுக்குள்ள 10 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதுல நீங்கள் இன்னும் ஒரு 30 ட்ரேட் 40 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அது இஷ்யூ இல்லை. ஸோ நம்ம வந்து டோட்டலாக வந்து கூட ப்ராஃபிட், அதாவது மோஸ்ட்டாக வந்து ப்ராஃபிட்டில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிறோடைய நீங்கள் வந்து 200 கோடி வச்சுக்கலாம். பட் வந்து நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா 50 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அவரேஜாக உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியுமாட்டா 100 பண்ணுங்கள். ஸோ இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு ட்ரேடில் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்டா நீங்கள் வந்து $200 வந்து வச்சு செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து $50 வந்து வச்சு. ஸோ இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் அடுத்த பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் என்ட்ரி ப்ரைஸ். ஸோ இதான் வந்து உங்கள் என்ட்ரி ப்ரைஸ் இருக்க வேண்டிய ப்ரைஸ். ஆனால் வந்து இது நம்ம என்ட்ரி ப்ரைஸை விட கீழே வந்துட்டு நம்ம ட்ரேட் வந்து ஷோர்ட் போட்டிருந்தோம். ஷோர்ட்னா செல்லோட. ஸோ மார்க்கெட் கீழே வந்தால் ப்ராஃபிட் வரும். ஆனால் வந்து இது ப்ராஃபிட்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி நான் எடுத்து காட்ட போகிறேன். ஜஸ்ட் வந்து இதில் இருக்க ஓப்பன் ஷோர்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆர்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஷோர்ட்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில் யூஎஸ்டிடி வந்து ரன்னிங்கில் இருக்குது. இந்த ஃபில் யூஎஸ்டிடியை வந்து நம்ம அடுத்து வந்து டேக் ப்ராஃபிட் அப்படி செட் பண்ணுறது. இங்கே செக் பண்ணிங்கன்னா வந்து டேக் ப்ராஃபிட் அண்ட் எஸ்எல்என் இருக்கும். ஸோ இதில் வந்து டச் பண்ணுங்கள். இதில் டச் பண்ணிங்கன்னா நம்ம முதலாவது டேக் ப்ராஃபிட் போட்டிருக்கோம் வந்து இதில் வந்து பொசிஷன் டேக் ப்ராஃபிட் அண்ட் எஸ்எல். ஸோ அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம முதலாவது டேக் ப்ராஃபிட் போட்டிருக்கோம் வந்து 3.3.5 போட்டிருக்கோம். அடுத்து வந்து 3.28, அடுத்து வந்து 3.02 போடுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ 3.15 போட்டோம்னா நமக்கு வந்து வர போகிற ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் தான். ரீசன் வந்து என்ன, நம்ம என்ட்ரி ப்ரைஸ் மட்டும் ஏற்கனவே வந்து மார்க்கெட் வந்துட்டுது. ஸோ அப்போ நம்ம வந்து முதலாவது டார்கெட் ப்ரைஸ் போட போகிறோம். ஸோ முதலாவது டார்கெட் ப்ரைஸ் போட்டோம்னா நமக்கு அதுக்கு முதல் நம்ம டேக் ப்ராஃபிட்டை செட் பண்ணதுக்கு முதல் நம்ம செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் வந்து ஸ்டாப் லாஸை செட் பண்ணுறது. நம்ம ஸ்டாப் லாஸை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3.37. ஸோ இதை வந்து செக் பண்ணுங்கள் 3.37. ஸோ அப்போ இந்த ட்ரேட் வந்து லொஸ்ட் ஆகிட்டுன்னா நமக்கு வந்து $3 லொஸ்ட் ஆகும். ஸோ நம்ம கேபிட்டலில் இது பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா 30% தான் இது. ஸோ இப்போ 3.3ன்றது 30%. ஸோ அப்போ இது வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் தான். $100க்கு $3ன்றது வந்து நமக்கு சின்ன ஒரு பெர்சன்டேஜ். அதனால் வந்து நமக்கு இஷ்யூ இல்லை. நம்ம வந்து இந்த ஸ்டாப் லாஸில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து நீங்கள் குவான்டிட்டியை கூட்டினீங்கன்னா இதுக்கு மாதிரி டபுள் வரும். ஸோ நம்ம 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு $6 லொஸ்ட் ஆகும். ஸோ 200 போட்டிருந்தீங்கன்னா முன்னுக்கு இதில் வந்து $12 லொஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கன்செப்ட். ஸோ இந்த ஸ்டாப் லாஸுக்கு உங்களுக்கு வந்து எது அளவாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டாப் லாஸை வந்து வச்சு ட்ரேட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இந்த ட்ரேடில் வந்து டேக் ப்ராஃபிட் செட் பண்ண போகிறீங்க. இப்போ முதலாவது டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுறீங்கன்னா வந்து 3.15 வைக்கிறீங்க. ரெண்டாவது டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுறீங்கன்னா 3.08 வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 வந்து ப்ராஃபிட் வரப்போகுது உங்களுக்கு, $1,002. இதே மூன்றாவது டார்கெட் போகுதுண்டா. ஸோ மூன்றாவது டார்கெட் போகல வந்து 3.2 வரப்போகுது. 2 வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $2.2 ப்ராஃபிட் வரப்போகுது. அதே மாதிரி நாலாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா 2.9. ஸோ 2.94 வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட $3.49 வந்து ப்ராஃபிட் வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் எப்படி மூவ் பண்ணிட்டு போகணும்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ட்ரேட் எடுக்கிறீங்க. ட்ரேட் எடுக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போட்டிருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருப்பீங்க வந்து 3.3. ஆனால் இதே வந்து உங்களோட ட்ரேட் வந்து இப்போ நிற்கிது வந்து இந்த 3.02 நிற்கிது. இப்போ வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் போட்டிருக்கணும் வந்து இந்த ஸ்டாப் லாஸை வந்து அழிச்சிட்டு, ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் அழிச்சிட்டு இங்கே வந்து ஸ்டாப் லாஸை போட போகிறீங்க. புது ஸ்டாப் லாஸ் எங்கே போட போகிறீங்கன்னா இந்த என்ட்ரி ப்ரைஸில், அதாவது உங்களோட என்ட்ரி ப்ரைஸில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா இப்போ ட்ரேட் சப்போஸ் வந்து கீழே வந்தாலும் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டோட அதாவது ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸ்ட்டும் இல்லாமல் எக்ஸிட் ஆகலை. அப்படி இல்லைண்டா கூடி ஸோ என்ன ஒரு ஆப்ஷன் செஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரேடை வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஹாஃபாக கூடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹாஃபாக வந்து இந்த ட்ரேட்டில் வந்து ஒரு 3வது டார்கெட் போயிட்டுதுன்னா நான் இந்த ட்ரேடை வந்து ஹாஃபில் விட்டுட்டு இதை ஹாஃபை க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ ஹாஃபை க்ளோஸ் பண்ணிட்டேன். சாரி, இதில் வந்து க்ளோஸை கொடுத்துட்டு இதில் வந்து ஹாஃபை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ 50% வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இதில் க்ளோஸ்ன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 50% க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ 50% விட்டுட்டு சரியாக 50% விட்டுங்கன்னா ஸோ 50% விட்டுட்டு இதில் வந்து ஹாஃபை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் மிச்சத்துக்கு வந்து டேக் ப்ராஃபிட் போட்டு வைக்க போகிறேன். இப்போ நான் என்ட்ரி ப்ரைஸில் வந்து டேக் ப்ராஃபிட்டை போட்டுருவேன். ஸோ பொசிஷன் டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரி ப்ரைஸில் போட போகிறேன். இந்த என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதாவது வந்து 3.8
611. ஸோ இங்கே வந்து இருக்குது. ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாப் லாஸில் வந்து அதாவது 0 லொஸ்ட்டில் வந்து இந்த ட்ரேட் க்ளோஸ் ஆகும். ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா எனக்கு வந்து இந்த ட்ரேட் நீ லொஸ்ட்லேயே க்ளோஸ் ஆக போகிறது இல்லை. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ட்ரேடை வந்து ஒவ்வொரு ட்ரேடுக்கு ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இன்னும் வந்து இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு இன்னும் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போகிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்பேன். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.